நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கக்கா, பின்னாடி தலகாணி வச்சிருக்கேன், நல்லா சாஞ்சு உட்காருங்க. மாணிக்கம் சூடா மஞ்சப்பொடி போட்டு பால் கொண்டு வருவாரு, அதை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா சாந்தி. கவேரி, இங்க பாத்தியா உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு? இந்த நீ ஆசை தீர இவன் கூட விளையாடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா சாந்தி, வர்ற வழியெல்லாம் உங்க அக்கா தங்கத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. தங்கம் எப்படி இருக்கான், அவங்க அம்மா இல்லாம அவன் ரொம்ப அழுதானா, அவனை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா. என்னன்னு சொல்றது? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மாணிக்கம் இன்னும் பால் கொண்டு வரல, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ தங்கத்தோட பேசிக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டேங்கிற விஷயத்த நான் அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. 2-3 தடவை எனக்கு போன் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். அடடடடே. நீயும் என் மேல கோவமா இருக்கியா தங்கம்? நான் ரொம்ப கெட்டவ இல்ல. என் தங்கத்தை பத்தி என்னால எப்படி அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என் தாய் பாசமெல்லாம் எங்க போச்சு? ஒரு தாய்கிட்டேந்து குழந்தைய பிரிக்க கூட நான் நினைச்சிட்டேனே. நான் அந்த மாதிரி நினைச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு செல்லம், இந்த பாட்டிய மன்னிச்சிரு. அர்ச்சனா, கார்த்திக், என்னால நக்ஷ இல்லாம வாழவே முடியாது. அர்ச்சனா, உன் நக்ஷம் உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்ப. தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத. நான் என்ன பண்ணுவேன் கார்த்திக்? என்னால யோசிக்காம இருக்க முடியல. திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ள இந்த யோசனையே தான் வந்துட்டு இருக்கு. என்னால மறக்க முடியல. என் குழந்தை அர்ச்சனா, எழுந்து என் கூட வா. அது அப்படி வெயி. வா வா. இந்தாங்க சின்னம்மா. இது யார் கொடுத்தது? துணி கடைக்கார வீட்ல இருந்து வந்தாங்க. நடந்த கலாட்டால நான் இதெல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன். ஆனா அவர் மறக்கவே இல்லை பாத்தீங்களா? தங்க நூல் கேட்டிருந்தேன், போன் பண்ணி ஒரு நன்றி சொல்லிடணும் அவருக்கு. மாணிக்கம் அதை எப்படி கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் அக்கா கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க சீக்கிரமா போய் மஞ்சப்பொடி போட்டு பால் கொண்டு வந்து கொடுங்க. அக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பால் வரலையா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிரிஜா கிட்ட சொல்லிட்டேன். சரி, நானே போய் எடுத்துட்டு வரேன். அம்மா. கார்த்திக், சொல்லுப்பா, என்ன சொல்ல வந்த? அம்மா, அது அர்ச்சனா எதையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அத நீங்க தான் தெளிவுபடுத்தணும். என்னம்மா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அர்ச்சனா? அம்மா, அது நம்ம வீட்ல நம்ம நக்ஷா நந்தினி அக்காவுக்கும் மோகனுக்கும் தத்து கொடுக்கறத பத்தி பேச்சு நடக்குதாம். அது உண்மையாமா? அம்மா சொல்லுங்க, இந்த விஷயம் உண்மையா? அம்மா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ அர்ச்சனா காதுல விழுந்ததெல்லாம் உண்மைதானாமா?
அம்மா எப்படிமா ஒரு சின்ன குழந்தைய அதோட அம்மா அதோட குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறத பத்தி எப்படி உங்களால யோசிக்க முடிஞ்சது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா ப்ளீஸ் எதையாவது பேசுங்க. அது அது வந்து நந்தினிக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுனாலதான். அம்மா நந்தினி அக்காவுக்கும் மோகனுக்காகவும் நீங்க எல்லாரும் கவலையா இருக்கீங்க. நாங்களும் கவலையா தான் இருக்கோம். அதனாலதான் குழந்தைய தத்தெடுக்க போறோம்னு சொன்னப்போ நாங்க சம்மதிச்சோம். ஆனா நக்ஷ தூக்கி கொடுக்கறது இல்லம்மா. உங்களால எப்படி அப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? அதுவும் பெரியம்மா. கார்த்திக், இதுல பெரியம்மாவோட தப்பு எதுவுமே இல்லப்பா. அவங்க ரொம்ப பாவம் அம்மா, கார்த்திக். தப்பு யாரோடதுங்கிறது முக்கியம் இல்ல. புரிஞ்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் அவங்களோட மனசுல எப்படி இப்படி ஒரு எண்ணம் வரலாம்? யாரும் நக்ஷ பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. அர்ச்சனா நிலைமை என்ன ஆகும் அத பத்தியும் யாரும் யோசிக்கல. அம்மா அர்ச்சனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அவ எப்படி இருக்கா பாருங்க. என்னால தாங்க முடியலமா. நக்ஷ இல்லாத ஒரு வாழ்க்கைய பத்தி எங்களால யோசிக்க கூட முடியல. உங்களால அவன் இல்லாம இருக்க முடியுமா? பெரியப்பாவாலையும் பெரியம்மாவாலையும் இருக்க முடியுமா? எனக்கு பதில் சொல்லுங்கம்மா. முடியுமா? என்னோட எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இல்லல்லமா? சரி, நானே இத நேர பெரியம்மா கிட்ட போய் கேக்குறேன். கார்த்திக், இங்க பாருப்பா, கொஞ்சம் இரு. கார்த்திக், நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்குப்பா. பெரியம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ நானும் ரொம்ப கோவப்பட்டேன். முட்டாள்தனமா அந்த நேரத்துல நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் கார்த்திக். அதோட விளைவுதான் இதெல்லாம். அவங்கள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு பாரு. கார்த்திக், நீயும் அதே தப்பதான் பண்ண போற. இப்போ நீயும் போய் அதையே அவங்க கிட்ட சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க கார்த்திக். உங்க பெரியம்மா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் அம்மா மாதிரி கார்த்திக். அவங்க தவிக்கிறது என்னால பார்க்க முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சு வந்திருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கார்த்திக், இந்த நேரத்துல உன் மனசு எப்படி தவிக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்காக, உங்க பெரியம்மாவுக்காக நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பா. அர்ச்சனா, நீ அதை அவனுக்கு எடுத்து சொல்லுமா. கொஞ்ச நாளைக்கு அவனை பொறுமையா இருக்க சொல்லுமா. இந்த நேரத்துல நீங்க இந்த விஷயத்த பத்தி பெரியம்மா கிட்ட போய் எதுவும் பேசிடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட் எல்லாம் சுத்தமான நெய்ல செஞ்சதா இருக்கணும். அத சம்பந்த வீட்டுக்கு அனுப்பணும்ல. சரி, மத்தியானமா வந்து வாங்கிக்கிறேன். அம்மா, அத்தை வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? அவங்க நம்மள பத்தி இவ்ளோ யோசிக்கும் போது நாமளும் அவங்கள பத்தி யோசிக்கணும்ல. அம்மா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தியா? அதுவும் சந்தோஷம்தாப்பா. ஆனா அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் இருக்கே. நீங்க 2 பேரும் குழந்தைய தத்தெடுக்க நினைக்கிறீங்கல்ல. உங்களோட அந்த ஆசையும் இப்ப நிறைவேற போகுது. என்ன சொல்றீங்க அம்மா? நாங்க சொன்ன முடிவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நாங்க குழந்தைய தத்தெடுக்கலாமா? தாராளமா. ஆனா ஏதோ ஒரு குழந்தை இல்ல. நான் எந்த குழந்தைய சொல்றேனோ அதைத்தான் தத்தெடுக்கணும். நந்தினி, உனக்கு உன்னோட தம்பி குழந்தைய ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். நீங்க பேசாம அந்த குழந்தையே தத்தெடுத்துக்கோங்க. என்ன? நீங்க என்னமா பேசுறீங்க? எப்பவும் யோசிக்காம தான் பேசுவீங்களா? ஏன், அந்த குழந்தைக்கு என்ன குறைச்சல்? மா, அந்த குழந்தை அர்ச்சனா அண்ணி கார்த்தியோட குழந்தைமா. அந்த குழந்தைய போய் நாங்க... அவங்களுக்கே எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்புறம் நான் எதுக்காக வேண்டான்னு சொல்லணும்? நிச்சயமா இந்த கல்யாணம் மாதிரி நீங்க தான் ஏதாவது பேசியிருக்கணும். உனக்கு நான் சொல்றதுதான் எப்பவுமே தப்பா தெரியும். இந்த விஷயத்த நான் சொல்லல, நந்தினியோட அம்மாவே சொல்லிருக்காங்க. எது வேணாலும் இருக்கட்டும், நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ எப்பவுமே முட்டாள் தான்டா. நந்தினி, நீ புத்திசாலி தானே? இங்க பாரு, ஓ மடியிலே ஒரு குழந்தை விளையாடும். உனக்கும் தாயாகிற பாக்கியம் கிடைக்கும். இது என்னமா பாக்கியம்? அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி பாக்குற பாக்கியம்?
இப்படி ஒரு எண்ணத்தை உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. இப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். ஏன்டா விட மாட்டேங்கிற? அவங்களுக்கே அதுல ஆட்சேபனை இல்லாத போது நீ எதுக்காக தடுக்கிற? யாருக்கு ஆட்சேபனை இல்ல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய விஷயத்த நந்தினியோட அம்மா சாந்தி கிட்ட சுலபமா சொல்லிடுவாங்களா? அர்ச்சனா கார்த்திக் கிட்ட கேட்காமல சொல்லிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னா அவங்க முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. இங்க பார் மோகன், உனக்கு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் சொல்றதே பழக்கமா போச்சு. நான் சொல்றத கேளு மோகன். உன் ஃப்ரெண்டு குடுக்கற பரிசா நினைச்சு நீ அதை ஏத்துக்கோ. அவங்க ஒண்ணும் உனக்கு கருணை காட்டல மோகன். அவங்க வீட்டு பொண்ணால கொடுக்க முடியாதத அவங்க வீட்ல இருக்கிறவங்க குடுக்கறாங்க. மோகன். ஹலோ. ஹலோ ஹலோ கார்த்திக், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டா. நம்ம உடனே சந்திக்கிற இடத்துக்கு நீ வா. மோகன், என்னாச்சு? நல்லா தானே இருக்க? நீ முதல்ல கிளம்பி வாடா, நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். சரி, நான் வரேன். மோகன், என்னாச்சு? திடீர்னு ஏன்டா என்ன இந்த இடத்துக்கு வர சொன்ன? நல்லா தானே இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய மகானா? நான் இதயமே இல்லாத சுயநலவாதி நினைச்சுக்கிட்டியா? மோகன், என்னடா பேசுற நீ? நான் சரியா தானே பேசுறேன். உனக்கு அப்படித்தான் தோணுது. அதனாலதான் நீ எனக்கு கருணை காட்டிக்கிட்டே இருக்க. ஆனா போதும், இதுக்கு மேல எனக்காக எதுவும் செய்யாத. மோகன், என்ன விஷயம் சொல்லு. நீ என்ன பேசுற? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நான் சொல்றது உனக்கு புரியலையா? என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே சொல்லிக்காத. ஏன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அர்த்தமே தெரியல. உனக்கு கருணை காட்ட தான் தெரியும், இல்லனா உதவி செய்ய தான் தெரியும். ஆனா நட்புல இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுடா. மோகன், ப்ளீஸ், விஷயம் என்னன்னு சொல்றியா? என்னன்னு சொல்றா? ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ எதுக்கு கார்த்திக் டென்ஷன் ஆகணும்? விடு மோகன், நீ சொல்லு. என்ன இப்ப இங்க எதுக்கு வர சொன்ன? இதோ இந்த விஷயம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்ல. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா எல்லா விஷயத்தையும் மறைக்கிறியே. உங்க அக்காவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ்வளவு பெரிய தப்பா? ஏன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க முடியாதா? நீ உன் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும்தான் என்ன பாக்குறல? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதை என்கிட்ட உனக்கு சொல்லணும் தோணல. ஏன்? மோகன், நீ எந்த விஷயத்தை பத்தி பேசுற? டேய் நடிக்காதடா. நீ உன் குழந்தைய தத்து கொடுக்கிற விஷயம் உனக்கு தெரியாது? இவ்வளவு பெரிய விஷயத்தை உன்னால எப்படி சகிச்சுக்க முடியுது? நீ பரவாயில்ல, ஆனா அண்ணி மேலே நான் கோவமா இருக்கேன். ஆனா யாரும் எனக்கு போன் பண்ணி ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது ஏன் கேட்கல? மோகன், எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தெரியும். பரவாயில்ல கார்த்திக், நீ சொல்றத நான் கேட்க இங்க வரல. நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்றத சொல்லிடுறேன். இங்க 2 பேருக்கும் இதுல துளி கூட விருப்பம் இல்ல. நட்ஸ் உங்களோட குழந்தைடா, அவ உங்க கூட தான் இருக்கணும். நானும் நந்தினி நட்ஸ பிரிக்கிறது யோசிக்க கூட முடியாதுடா. யார் என்ன சொன்னாலும் சரி, எங்களால இதை ஒத்துக்க முடியாது. ஒருவேளை நீ பெரிய மகானா கூட நினைச்சனா என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவேன். நானும் நந்தினி நட்ஸ் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்கோம்டா. என்னைக்குமே அவனுக்கு நான் மாமா, நந்தினி அத்தை மட்டும் தான்டா. அதுதான்டா எங்களுக்கும் சந்தோஷம். உங்க 3 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொன்னா புரியாதுடா. உன் மேல உன்னை விட எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு மோகன். இத பார், நீ பெரிய மகன் ஆகணும்னு நினைச்சனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரியுதா? அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற கடிச்சோக்கெல்லாம் சொல்லி உன்னை கொடுமைப்படுத்துவேன். நந்தினி அக்கா, ஒருவேளை இவங்க என்கிட்ட நக்ஷ பத்தி ஏதாவது பேசிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
அர்ச்சனா ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறா? என் மேல அவ கோவமா இருக்காளா? சாரிக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எங்களால நக்ஷ தத்தெடுத்துக்க முடியாது. அத்தை ப்ளீஸ் எங்க நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மோகனும் இதே தான் சொல்றாரு. அவன் ஒரு பைத்தியம். நீயாவது புத்திசாலித்தனமா இரு. உன்னோட தம்பி பொண்டாட்டிக்கே இதுல ஆட்சேபனை இல்லாதப்போ நீ அதை தடுக்கிற? இல்ல அத்தை, இது நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. இது சொல்றதுக்கு தான் நான் அர்ச்சனாக்கு போன் ட்ரை பண்ணேன். யார்கிட்டயும் போன் பண்ணி எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு நந்தினி, இது பெரியவங்களுக்கு நடுவுல நடக்கிற விஷயம். இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஆனா அத்தை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப். மோகன் போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? கார்த்திக், கார்த்திக், அது நந்தினி அக்கா போன் பண்ணிருந்தாங்க. அக்கா என்ன சொன்னாங்க? இல்ல கார்த்திக், அவங்க போன் எடுத்து பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எங்க இருந்தீங்க? மோகன் எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமான்னு சொன்னான். நம்ம நக்ஷ பத்தி பேசதான் கூப்பிட்டு இருந்தான். மோகன் என்ன சொன்னாரு கார்த்திக்? அவன் என் மேல ரொம்ப கோவப்பட்டான். அவன் என்கிட்ட நக்ஷ அவங்களுக்கு தத்து கொடுக்கிற விஷயத்த பத்தி ஏன் அவங்கிட்ட சொல்லலன்னு கேட்டான். அர்ச்சனா, நம்மள மாதிரி அவங்களும் இந்த விஷயத்துக்கு எதிராக தான் இருக்காங்க. நக்ஷ் எங்கேயும் போக மாட்டான் அர்ச்சனா. நான் உன்கிட்ட சொன்னல, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இல்ல கார்த்திக், நாம தான் இது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா வீட்ல பெரியவங்க அந்த மாதிரி நினைக்கல. அவங்க வாயால ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற இந்த குழப்பம் போகாது. என்னப்பா இது? அம்மா ராதிகா, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருமா. ரொம்ப பதட்டமா இருக்கியே நீ. நான் என்னமா பண்றது? என்னதான் முயற்சி பண்ணாலும் அர்ச்சனாவோட வருத்தமான முகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. இது பாரு ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய சம்பந்தியை பார்க்க நாம போக போறோம்ல. அங்க அர்ச்சனா கிட்ட நீயே கேளு. இல்லங்க, என்னால பொறுமையா இருக்க முடியல. நாம அங்க சீக்கிரமா போலாங்க. அர்ச்சனா எந்த நிலைமையில இருக்காளோ தெரியல. அப்புறம் அப்புறம் மாப்பிள்ளை இந்த விஷயத்த பத்தி வீட்டுல பேசினாரா இல்லையான்னு கூட தெரியல. என்னங்க, ஒருவேளை மாப்பிள்ளை இந்த விஷயத்த பத்தி வீட்டுல பேசலன்னா நீங்க பேசுவீங்க இல்லையா? அர்ச்சனாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. மணி 9:30 ஆச்சு. மோகன் எங்க போனாருன்னு தெரியலையே. இவ்ளோ நேரம் கார்த்திக் கிட்ட என்ன பேசிட்டு இருப்பாரு? ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? போனை ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? மோகன் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சாந்தி, அன்னைக்கு லைட்டான டிஃபன் கொடுத்தா போதும். சரிங்க, இட்லி தான் பண்ணிருக்கேன். நானே ரூமுக்கு அனுப்பி வச்சிட்டேன். சரி கார்த்திக், வாப்பா நம்ம ஆபீஸ்க்கு போலாம். இன்னைக்கு அண்ணா அண்ணி கூட வீட்ல இருக்கிறதா சரியா இருக்கும். சரிப்பா. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. சம்மந்தி, வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க.
வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம். இப்ப சம்பந்தி அம்மா எப்படி இருக்காங்க? முன்ன விட பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து ஓய்வு எடுத்திருந்திருக்கலாமே. இல்லம்மா, உங்களுக்கு தான் அண்ணியை பத்தி நல்லாவே தெரியுமே. வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச உடனே முதல்ல வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. டாக்டர் ஒரு கண்டிஷன் போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பினாரு. வீட்ல நல்லா ஓய்வெடுக்க சொல்லிருக்காரு. அத சம்பந்தியமா தூங்கலனா நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? தாராளமா. சாந்தி, சரிங்க, வாங்க. அம்மா. குழந்தை குடுமா. என்னடா செல்லம் பாக்குறீங்க? பாத்தீங்களா, தாத்தா உங்களை பார்க்க வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க?